ஹலோ பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சாப்டர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் கிளாஸ் 11th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வர ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இனிமேல் வர வீடியோஸில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு introduction to redox reactions. நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் பற்றி பார்க்கலாம். அப்புறம் எத்தனை டைப்ஸ் இருக்குது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்சிங் பேஸ்ட் ஆன் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபைனலாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நாம் இன்ட்ரடக்ஷன் டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ரிடாக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு சிம்பிளாக பாருங்கள், ரிடாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே இதில் இனிமேல் நீங்கள் படிக்க போகிற சில முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி இந்த வேர்டுலேயே இருக்குது. ஸோ இதில் ரெட் அப்படின்னு இருக்கிறது ரிடக்ஷன், இதில் ஆக்ஸ் அப்படின்னு இருக்கிறது ஆக்சிடேஷன். ஸோ ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சேர்ந்து நடக்கிற ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு நாம் இதை ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சிடேஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனாக ஒன்று பார்த்தா, ஆக்சி அப்படின்னு இருக்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன தோணும்? ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியா மேபி வரலாம். ஸோ அதுபடி பார்த்தா ஆக்சிடேஷனில் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட் ஆனால் அந்த ரியாக்ஷனை நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இந்த ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது, மெக்னீஷியம் கூட ஆக்சிஜன் ஆட் ஆகி 2MgO மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுது. ஸோ இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து வர இந்த எக்ஸாம்பிளும் சேம் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் ஆட் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் அதையும் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக சொல்லுவோம். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் இருக்குது. ஸோ இந்த மீத்தேனில் இருந்து நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் வெளியே போயிடுது. ஸோ இதில் ஒரு வகையில் பார்த்தா ஆக்சிஜன் ஆட் ஆகுதுன்னு சொல்லலாம், அதே சமயம் ஹைட்ரஜன் வெளியே போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இன்வால்விங் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் அதர் தென் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அண்ட் ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன? ஜென்ரலாக ஆக்சிஜனோட சார்ஜ் O-2. ஸோ இப்படி வேறு சில எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது வந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் இருக்குது. ஸோ இதில் ஆக்சிஜன் ஆட் ஆகிட்டு சல்ஃபர் வெளியே போயிடும் போது இதையும் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். எலக்ட்ரோபாசிட்டிவ்னா எப்படிங்க எலக்ட்ரோநெகட்டிவில் O-2 ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோ அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதும் ஒரு எலிமெண்ட். ஸோ அதில் இந்த ரியாக்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட்லேருந்து இங்கே கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகும்போது அதையும் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸும் எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு சிம்பிளாக நம்ம இதை சம்ப்ரைஸ் பண்ணால் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் டு அ சப்ஸ்டன்ஸ் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் from a substance, it is known as oxidation. So என்னது இன்னொருக்கா சொல்லுங்க, addition of oxygen
ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லைன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட், இது எல்லாமே இருந்தால் அதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு இப்போ அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் இன்னும் அடுத்த ஸ்லைடு பார்க்க நான் இதை எப்படி ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும், எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம், ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். எப்படி முன்ன அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன்னு பார்த்தோமோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணால் அது ரிடக்ஷன். ஸோ இதில் C2H4 இருக்குது. C2H4 என்ன, ஈத்தீன். ஸோ ஈத்தீன் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது அது ஈத்தேனாக மாறுது. ஸோ ஈத்தேனாக மாறும் போது இதுவும் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற ஆக்சிஜனை ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது ரிமூவ் ஆகி காப்பர் உங்களுக்கு வரனால இதை ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனாக சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்வால்விங் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். முன்ன எப்படி சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது தான் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரிடக்ஷனை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இல்லை ரிடக்ஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்சிஜனை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இன்வால்விங் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸில் ஃபெரிக் குளோரைடு இருந்து அது ஹைட்ரஜன் கூட ஆட் பண்ணும்போது ஃபெரஸ் குளோரைடாக மாறுது. ஸோ இதை நான் ஏன் ஃபெரிக் குளோரைடுன்னு சொன்னேன், இதுக்கு +3 சார்ஜ் வரும், குளோரினுக்கு -1 சார்ஜ் வரும், இதுக்கு +2 சார்ஜ் வரும், இதுக்கு -1 சார்ஜ் வரும். ஸோ இதில் குளோரின் போகும்போது விடும்போது இது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட். ஸோ இப்போ இங்கே ஜிங்க் இருக்குது, இங்கே காப்பர் சல்ஃபேட் இருக்குது. ஸோ இங்கே காப்பர் சல்ஃபேட் +2, இங்கே காப்பர் 0, இங்கே ஜிங்க் 0, இங்கே ஜிங்க் +2 சார்ஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் போதும் அது ரிடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து சிம்பிளாக பார்த்தா ரிடக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், இல்லைன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இல்லை எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட், இதை ரிடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் அதோட எல்லா விஷயமும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆக்சிடேஷன் அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அது ரிடக்ஷனாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ முன்ன பார்த்த எக்ஸாம்பிள் இருந்து இப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ரிடக்ஷன்ஸும் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் நடக்கலைன்னா ரிடக்ஷன்ஸ் நடக்காது. இதே மாதிரி வித்தவுட் ரிடக்ஷன் நோ ஆக்சிடேஷன். ஸோ ரிடக்ஷன் நடக்கலைன்னா ஆக்சிடேஷன் நடக்காது. அதனால தான் நாம் இந்த ரியாக்ஷன்ஸை ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ் undergo oxidation and reduction? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. H2S plus Cl2 gives 2HCl plus sulfur. ஸோ இப்போ இதில் எந்த ஸ்பீஷீஸ் ஆக்சிடேஷன் ஆகுது ரிடக்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் H2S எடுத்துக்கலாம். H2Sனா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இந்த இதிலிருந்து நாம் சல்ஃபர் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்குது. ஸோ இதில் சல்ஃபர் கூட ஹைட்ரஜன் இருக்குது. பட் இங்கே அடுத்து ப்ராடக்ட் சைடில் பார்த்தா வெறும் சல்ஃபர் மட்டும்தான் இருக்குது. அப்போனா இது என்னது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ H2S ஆக்சிடேஷன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக Cl2 ரிடக்ஷன் தான் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முன்ன சொன்ன மாதிரியே ஆப்போசிட்டில் குளோரின் இப்போ ஆட்டமாக இருக்குது, அதாவது அப்படியே Cl2வாக இருக்குது. ஸோ இது கூட ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகி இது இப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷனாக மாறிடுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆக்சிடேஷன் ஆகுது, குளோரின் ரிடக்ஷன் ஆகுது. ஸோ
ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் படி பார்த்தா இங்க ஃபெரிக் ஆக்சைடு இருக்கு, அப்புறம் அலுமினியம் இருக்கு. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஃபெரஸ் அப்புறம் Al2O3 கொடுக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தா இதில் என்ன சொல்லலாம், இங்க ஐரன் டு ஐரன் போடலாம், இங்க அலுமினியத்துக்கு இருக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது ரியாக்ஷன் ரொம்ப பெரிய ரியாக்ஷனாக தெரியுது. பட் முன்ன சொன்ன மாதிரியே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதில் பாருங்க, ஃபெரிக் ஆக்சைடில் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இங்க வெறுமனே ஐரன் மட்டும்தான் இருக்கு. அப்பனா இது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்னா அது ரிடக்ஷன். ஸோ அப்படி பார்த்தா Fe3O4 ரிடக்ஷன் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அலுமினியம் ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ முன்ன மாதிரியே சொன்னால் இங்கே வெறுமனே அலுமினியம் மட்டும் இருக்கு, இங்கே அலுமினியம் கூட ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஸோ அதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அலுமினியம் ஆக்சிடைஸ் ஆகுது, Fe3O4 ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நாம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ்னா ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா அது எலக்ட்ரான் வந்து ஒரு எலிமெண்ட்ல இருந்து இல்லை ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து மாறும்போது தான் நம்மளுக்கு ஆக்சிடேஷன் இல்லை ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சோடியம் ப்ளஸ் குளோரைட் கிவ்ஸ் சோடியம் குளோரைட். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், சோடியம் குளோரைட்னா சால்ட். ஸோ இதை ஆஃப் ரியாக்ஷன்ஸாக நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கு, சோடியம் அயானா மாதிரி ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும்போது இது ஒன் ஆஃப் த ஆக்சிடேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்க, சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருது. ஸோ ஒரு எலக்ட்ரான் கொடுக்குதுன்னா அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் குளோரினுக்கு பார்க்கும்போது குளோரின் ரிடக்ஷன் ஆகுது. குளோரின் வந்து எலக்ட்ரான் கொடுத்து அது குளோரின் அயானா மாறுது. ஸோ இது ரிடக்ஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணா இல்லை ஜாயின் பண்ணா நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம சோடியம் கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 2 சோடியம் அயான்ஸ் வரும், அப்புறம் 2 எலக்ட்ரான் வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சிடேஷன் இல்லை ரிடக்ஷன் ரியாக்ஷனும் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலியமா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளும். ஸோ இதையுமே நம்ம சிம்பிள் எழுதலாம். ஸோ இதுலேயுமே சேம் இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா சோடியம் இருக்கு, அது சோடியம் அயானை ரிலீஸ் பண்ணி எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. அப்புறம் இது ஸ்டாக்கியோமெட்ரி படி நம்ம பேலன்ஸ் பண்ணால் ஆஃப் O2. ஸோ அது கூட 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் ஜாயின் பண்ணி O2 மைனஸாக ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளுக்கு இங்கே Na2O கிடைக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலியமா. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னா என்ன, ஒரு எலிமெண்ட் இல்லை ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து எலக்ட்ரான் போறதை வச்சு பண்றது. ஸோ அதனால அதை வச்சு பண்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நாம இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆக்சிடேஷன். இவ்வளோ நேரமும் ஆக்சிடேஷன் சொன்னோம். ஸோ ஆக்சிடேஷன் சிம்பிளா எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ முன்னத்த ஒரு ரியாக்ஷன்ல நான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் காட்டும் போது காட்டினேன். எலக்ட்ரான் வந்து சோடியம் லூஸ் பண்ணுது. ஸோ சோடியம் நம்ம எழுதும் போது இப்படி சொன்னேன். ஸோ இதில் சோடியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணும் போது அது ஆக்சிடேஷன் சொல்றோம். அதே மாதிரி வேற ஒரு குளோரின் வந்து அந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ரானை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுனால அதை வந்து நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா ரிடக்ஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா ஆக்சிடேஷன். இதே மாதிரி வேற சில டேர்ம்ஸ் இருக்கு. ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது இப்ப இங்க குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுது. ஸோ இது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்றதுனால இது ஆக்சிடென்ட்னு சொல்லலாம், இல்லை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம். இது ஏன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் எழுதி காட்டுறேன். ஸோ இதுல பார்த்தா குளோரின் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குதா,
அப்ப என்ன அர்த்தம், தன்னைத்தானே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது சோடியமை ஆட்டோமேட்டிக்கா இது ஆக்சிடைஸ் பண்ணிடுது. கரெக்டா இல்லையா? ஸோ சோடியமை ஆக்சிடைஸ் பண்றனால குளோரினை நாம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்றோம். தன்னை விட்டுட்டு தனக்கு கூட இருக்கிற மற்ற ஒரு ஸ்பீசிஸை ஆக்சிடைஸ் பண்ண ஹெல்ப் பண்றனால அதை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லை ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். இதே மாதிரி சோடியம் தன்னை விட்டுட்டு தனக்கு வேற இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுது, தன்னை ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒன்று ரெடியூஸ் பண்ணும்போது அதை நாம ரிடக்டன்ட் இல்லைன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். அதாவது டொனேட்டர் ஆஃப் எலக்ட்ரான். இங்க சோடியம் தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. எலக்ட்ரான் டொனேட் பண்ணுதுன்னா என்ன ஆகும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அது ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப மற்றது என்ன பண்ணும், அது ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட சிம்பிளான இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸோட டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல மெக்னீசியம் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இதுல மெக்னீசியம் ஆக்சைடு வருது. ஸோ இதுல எது ஆக்சிடேஷன் இல்லை எது ரிடக்ஷன் ஆகுது, இல்லை எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் மெத்தட்ல எழுதலாம். ஸோ மெக்னீசியம் இருக்கு, மெக்னீசியம் Mg2+ + 2 எலக்ட்ரானா வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஏன் ஆக்சிடேஷன் ஆகுது, ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதே எலக்ட்ரானை லூஸ் பண்றதுனால அது ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் இந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றதுனால அது இப்படி மாறி O2 மைனஸா மாறிக்குது. அப்படி மாறும்போது இது ஈஸியா ரியாக்ஷன்ஸ் கூட இன்வால்வ் ஆக முடியும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஆட் ஆகும்போது நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இது ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட சிம்பிள் விஷயம் இதுதான். இதே மாதிரி தான் உங்களுக்கு 2Na + H2 gives 2NaH. இதில் நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம் எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட்னு. ஸோ நம்மளுக்கு சோடியம் இங்கே 0 இருக்கும், இங்கே +1 வரும். அப்போ என்ன ஆகும், இது ஆக்சிடேஷன் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன் இங்கே 0ல் இருக்குது, இங்கே -1 ஆகும். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம ஸ்பெஷல் கண்டிஷனாக சொல்லலாம். ஏன்னா இது சோடியம் ஹைட்ரைடு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸும் ஒன்று ஸ்பெஷல் ரியாக்ஷன். ஏன்னா ஹைட்ரஜன் இதில் ப்ளஸ் காட்டுறதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் மைனஸ்னு காட்டும். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நாம காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அதை பற்றி பார்க்கலாம். காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னா முன்ன எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்தோம். காம்படிட்டிவ் அப்படின்னு என்ன, காம்படிஷன்னா என்ன, ஒன்றுக்கு ஒன்று முந்திட்டு போகிறது, அது வரக்கூடாது நான் தான் வரணும்னு சொல்லி நினைக்கிறது காம்படிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெயின் எக்ஸாம்பிள், இது எல்லா புக்லையும் நீங்கள் சிம்பிளாக படிக்கும்போது இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா மெட்டாலிக் ஜிங்க் அண்ட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ மெட்டாலிக் ஜிங்க்னா இதுதான், ஜிங்க் சாலிட் ஃபார்மில் இருக்குது. எஸ்னா சாலிட், ஏக்யூனா அக்வஸ். ஸோ எஸ்னா சாலிட் ஃபேஸில் இருக்குது, அதாவது சாலிடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அக்வஸ்னா அது லிக்விட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இந்த காப்பர் சல்ஃபேட்டும் ஜிங்க்கும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, ஜிங்க் இதில் ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு காப்பரும் ஜிங்க் சல்ஃபேட்டும் வந்துடுது. ஸோ இதில் ஜிங்க் வந்து காப்பர் சல்ஃபேட் ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் தான், பட் ஜிங்க்கு அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால காப்பர் சல்ஃபேட்லேருந்து காப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு ஜிங்க் போய் சல்ஃபேட் கூட இணைஞ்சிக்குது. ஸோ அப்படி ஆகும்போது அது ஜிங்க் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஜிங்க், இது ஒரு ஜிங்க் ராடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராடை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வைக்கும் போது ஃபஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இப்படி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கூட ஜிங்க் வைக்கும் போது போக போக இந்த ஜிங்க் ராடோட எல்லாமே டெபாசிட் ஆகி இது கூட ரியாக்ட் ஆகி காப்பர் வந்து கீழே டெபாசிட் ஆகிடும். ஸோ டெபாசிட் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும், இங்கே காப்பர் கீழே ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் த காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரோட ஒரு ரியாக்ஷன். சேம் இதே மாதிரி தான் காப்பரும் சில்வரும் ரியாக்ட் ஆகும்போது இதே மாதிரி தான் இருக்கும். சில்வரோட
காப்பர் ரொம்ப ரியாக்டிவாக இருக்கனால காப்பர் வந்து ஆக்சிடேஷன் ஆயிடும், அப்புறம் நம்மளுக்கு சில்வர் வந்து ரிடக்ஷன் ஆயிடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, காப்பர் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் சில்வர் அப்படின்னு தெரியும். ஸோ இது சிம்பிளாக சொன்னால், இப்போ போன ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது காப்பரை விட ஜிங்க் ரொம்ப ரியாக்டிவாக இருந்துச்சு. இப்போ இந்த ரியாக்ஷனில் சில்வரை விட காப்பர் ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர் அண்ட் காப்பர் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் சில்வர் அப்படின்னு எழுதலாம். இது எதனால் நடக்குது, இதோட ரீசன் என்னென்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. இது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்னால இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு எந்த ஒரு எலிமெண்ட்டோட ஃபாஸ்ட்டாக போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிள் மூலிமா தான் நம்மளுக்கு இந்த ஒரு டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த சீரீஸை நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதில் சில எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், அப்புறம் சில டைப்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ நாம் அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர்னால் இன்றைக்கி நான் சில சொல்லியிருப்பேன். ஸோ அதை நாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். அது வரைக்கும் ரீட், ரிவைஸ் அண்ட் ப்ராக்டிஸ். படித்ததை திருப்பி பாருங்கள், பார்த்ததை ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ பசங்களா, பாய் பாய்.